நமச்சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, சந்திர அதியோகம். யோகங்களுடைய வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யோகம் என்பது சந்திராதி யோகம் அப்படி சொல்லுவாங்க. சந்திர அதியோகம் என்ன மாதிரியான அமைப்பை தரும், ஒரு ஜாதத்தில் சந்திர அதியோகம் இருந்தால் அதனுடைய பலன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. பொதுவாகவே சந்திர அதியோகம் என்பது ஒரு அற்புதமான யோகம் என்று சொல்லலாம். அதாவது பௌர்ணமி சந்திர அதியோகம். இது எந்த அமைப்பில் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, சந்திரன் என்ற வீட்டிலேருந்து அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். வளர்பிறை சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி இது போன்ற பௌர்ணமி நெருங்கிய நிலையில் உள்ள சந்திர அதியோகத்தில் உள்ள கிரகங்கள் பிரகாசம் அடையும். அதாவது அதனுடைய ஒளியானது மேலோங்கி நிற்கும். அந்த கிரகனுடைய ஆதிபத்தியமும் காரகத்துவமும் நமக்கு அதிகப்படியான அளவில் கிடைக்கும் என்று சொல்லலாம். அந்த அமைப்பில் தாங்க இந்த சந்திர அதியோகம். அதாவது உதாரணத்திற்கு இந்த சந்திர அதியோகம் சுபகிரகங்களுக்கு மட்டுமே வேலை செய்யும். அதாவது சந்திரன் என்ற வீட்டிலிருந்து 6, 7, 8 இது போன்ற இடங்களில் சுபகிரகங்கள் அமர்வது. சுபகிரகங்கள்னா என்னென்ன? குரு, சுக்கிரன், புதன் இது போன்ற கிரகங்கள் அமர்வது தான் சந்திர அதியோகத்தினுடைய பலனை முழு பலனாக கொடுக்கும் என்று சொல்லலாம். இதில் பாவ சந்திர அதியோகமும் உண்டு. அதாவது சந்திரனுக்கு நேர் 7ஆம் இடத்துல பாவகிரகம் அமர்வது, அதுவும் சிறப்பான அமைப்பு தான். ஆனால் இதில் என்ன பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, சந்திரன் என்ற வீட்டிலேருந்து 6, 7, 8ஆம் இடங்களில் குரு, சுக்கிரன், புதன் இவர்களுக்கு தான் சந்திர அதியோகம் முழுமையாக செயல்படும். ஒருவேளை அதாவது சந்திரன் என்ற வீட்டிலேருந்து 6ல் செவ்வாய் இருக்கின்றார் அல்லது சனி இருக்கின்றார் என்றால் சனிக்கோ செவ்வாய்க்கோ சந்திர அதியோகம் கிடைக்காது, அதனுடைய பலனானது கிடைக்காது. அப்போ என்ன அமைப்பை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, அந்த சந்திரன் என்ற வீட்டிலேருந்து 6, 7, 8ஆம் இடங்களில் இது போன்ற சுபகிரகங்கள் அமர்வது. சுபகிரகங்கள் என்னென்ன? குரு, சுக்கிரன், புதன் இவர்களுக்கு தான் சந்திர அதியோகம். சந்திர அதியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்காவது வளர்பிறை நிலையை தாண்டிய நிலையில் இருக்கணும். அதாவது இப்போ நான் சொன்ன பாருங்க, அதாவது சுக்லபட்சம், ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி இது போன்ற பௌர்ணமி நெருங்கிய நிலையில் இருக்கும்போது தான் இந்த புதன், சுக்கிரன், குரு இது போன்ற கிரகங்கள் வலிமை பெறும், அதனுடைய காரகத்துவம் மேலோங்கி கிடைக்கும். இதில் இந்த சந்திர அதியோகத்தினுடைய என்ன சார் விதிவிலக்கு அப்படின்னா, உதாரணத்திற்கு குருவோடு மிக நெருக்கமாக ராகு இணைந்திருக்கின்றார்னு வச்சுங்களேன், அல்லது இது போன்ற அமைப்பில் ஒரு அஸ்தமனம் அடைஞ்சிருக்காருன்னு வச்சுங்க, சூரியனோடு மிக நெருக்கமாக சுக்கிரன் இணைந்து அஸ்தமனம் இது போன்ற அமைப்புகள்லாம் சந்திர அதியோகம் விதிவிலக்காக வருங்க. குருவோடு ராகு இணைந்து சந்திர அதியோகத்தில் அந்த கிரகம் இருந்தால் அந்த இடத்துல குருவின் காரகத்துவம் கிடைக்கப்பெறும் என்று சொல்லலாம். அதாவது குருவினுடைய காரகத்துவம் கிடைக்காமல் இருக்காது. ஏன்னா சந்திர அதியோகம் அதற்கு நிவர்த்தியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு ஒரு புதன் இருக்கார், புதன் மிதுனத்தில் நீச்சமாக இருக்கார், ஆனால் நேர் 7ஆம் இடத்துலேருந்து கன்னியிலேருந்து பௌர்ணமி சந்திரன் பார்க்கின்றார், அல்லது அவர் துலாம் ராசியில் இருந்தே சந்திர அதியோகத்தில் பார்க்கிறார்னு வச்சுக்க. சந்திர அதியோகத்தில் ஒளியானது புதனுக்கு கிடைக்குதுன்னா இந்த இடத்துல புதன் நீச்சம் அடையவில்லை, நீச்ச பங்கம் ஆகின்றார், மாறாக வலிமை பெறுகின்றார் என்ற அமைப்பு வரும். அப்போ சந்திர அதியோகம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான யோகம். சந்திர அதியோகம் முழுக்க முழுக்க சுபகிரகங்களுக்கு மட்டுமே வேலை செய்ய முடிய பாவகங்களுக்கு அல்ல. அதாவது 6, 7, 8ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய சுபகிரகங்கள் அதனால் வலிமை பெறும் என்ற அமைப்பில் நம்ம பார்க்கணுங்க. இந்த சந்திர அதியோகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். அவ்வாறு இருந்தால் அஸ்தமனம் இதற்கு விதிவிலக்காக வரும். அதாவது பாவத்தும் இதற்கு விதிவிலக்காக. பாவத்தம்னா குருவோடு மிக நெருக்கமாக ராகு கூடியிருக்கின்றார், சுக்கிரனோடு மிக நெருக்கமாக ராகு கூடியிருந்து அந்த சுக்கிரன் ராகு இணைவு சந்திர அதியோகத்தில் வருமாயின் இந்த இடத்துல சுக்கிரன் தன்னுடைய இழந்த காரகத்துவத்தை மீண்டும் பெறுவார், சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் மீண்டும் கிடைக்கும் என்ற அமைப்பை எடுத்துக்கலாங்க. இதாங்க சந்திர அதியோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகம். இதுபோன்று இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.